மனைவியின் தகாத உறவால் பார்த்தீங்கன்னா, கணவன் ஆத்திரமடைந்ததால மாமியார், கள்ளக்காதலியின் தாய், தந்தை அனைவருமே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவ பாருங்க. ராணிப்பேட்டை வாலஜா அருகே மனைவியின் கள்ளக்காதலால் ஆத்திரமடைந்து மாமியார், கள்ளக்காதலியின் தாய், தந்தை ஆகிய 3 பேரை கொன்ற தொழிலாளியை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அடுத்த கீழ் புதுப்பேட்டை பழைய சேரன் கடை தெருவைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மனைவி பாரதி. இவர்களுக்கு புவனேஸ்வரி மற்றும் ராஜேஸ்வரி என்ற 2 மகள்கள் இருக்காங்க. ராஜேந்திரன் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார். பாரதி கூலி வேலை செய்து 2 மகள்களையும் வளர்த்து வந்திருக்காரு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த மகள் புவனேஸ்வரியை சோளிங்கர் அடுத்த கொடைக்கல் ஊராட்சி புதுக்குடியனூரைச் சேர்ந்த பாலு என்கிற விவசாய கூலி தொழிலாளிக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு சாஸ்மிதா என்ற குழந்தையும் இருக்கு. அதேபோல் இளைய மகள் ராஜேஸ்வரியை மற்றொருக்கு திருமணமும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் புவனேஸ்வரிக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொடைக்கல்லைச் சேர்ந்த பாலுவின் சித்தப்பா மகன் விஜய்க்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. மேலும் பாலுவும் சரிவர வேலைக்கு செல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே புவனேஸ்வரி கணவனை பிரிந்து கீழ்புதுப்பேட்டையில் உள்ள தாய் வீட்டில் வசித்து வந்திருக்காரு. புவனேஸ்வரி தற்போது 8 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு பாலு அதிக அளவில் மது குடித்துவிட்டு மாமியார் வீட்டிற்கும் சென்றிருக்காங்க. அங்கு மனைவி மாமியாருடன் தகராறு செய்துள்ளார். இதில் பயந்து போன புவனேஸ்வரி வெளியே சென்றுள்ளார். ஆத்திரத்தில் இருந்த பாலு கத்தியால் மாமியார் பாரதியின் தலை மற்றும் கழுத்தில் பின்பக்கம் சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சிருக்காரு. பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட பாலு கொடைக்கல் கிராமத்தில் உள்ள விஜயின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அவர் வீட்டில் இல்லாததால் அவரது தந்தை அண்ணாமலை, தாய் ராஜேஸ்வரி ஆகியோரை இரும்பு ராடால் சரமாரியாக அடித்து கொலையும் செஞ்சிருக்காரு. பின்னர் வாலஜா காவல் நிலையத்துக்கு சென்று அவரு சரணம் அடைஞ்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து போலீசார் 3 பேரின் சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது குறித்து வாலஜா மற்றும் கொண்டப்பாளையம் போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து வாலஜா போலீசார் பாலுவை கைது செஞ்சு இப்ப சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளோட சேனலோட இணைந்திருங்க.